ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தின் 40வது ஸ்லோகம் முதல் 44வது ஸ்லோகம் வரை விளக்கத்துடன் பார்ப்போம். நேஹாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத் வியவசாயாத்மிகா புத்தி ஏகேஹ குரு நந்தன பகுஷாகாயனந்தாಶ್ಚ புத்தயோ வியவசாயினாம் யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்த்ய விபஷ்சிதः வேதவாதரதாः பார்த்த நான்யதஸ்தீதி வாதினः காமாத்மானः ஸ்வர்கபராஜன்மகர்மஃலப்ரதாம் கிரியாவிசேஷபகுலாம் भोगैश्वर्यगतिं प्रति भोगैश्वर्यप्रसक्तानां तया परितचेतसां व्यवसायात्मिका बुद्धिः समाधौ न विधीयते. இந்த 5 ஸ்லோகங்களின் விளக்கம். பகவான் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாராம், இதோ பார் அர்ஜுனா, நான் இப்போ சொல்லிட்டு வரேனே இந்த கர்மயோகம், இந்த டாபிக் கர்மயோகம் என்னும் டாபிக், இந்த கர்மயோகத்திற்கு ஒரு ஆரம்பம் என்பது இருக்கும். அனைத்து விதமான செயல்களுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும். அதனால் கர்மயோகத்திற்கு ஒரு ஆரம்பம் இருக்கும். ஆனால் இந்த கர்மயோகத்தின் ஆரம்பத்திற்கு அழிவில்லை என்று கிருஷ்ணர் சொல்கிறார். இதுக்கு என்ன விளக்கம் என்றால், முன்பு ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம ஆரம்பித்து வைத்த இந்த கர்மயோகம், அதாவது முன்பு ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம செய்யும் அந்த செயல்களை பகவானுக்கு சமர்ப்பணம் செஞ்சுருப்போம். அவர் மனதில் வைத்து, அவரையே சிந்தையில் வைத்து கொண்டு அந்த செயலை செஞ்சுருப்போம். அவரிடமே அந்த செயலின் பலனையும் சமர்ப்பித்திருப்போம். அப்படி எப்பயோ செய்த அந்த கர்மயோகத்தும் அந்த ஒரு ஆரம்பம் இருக்கே, அந்த ஆரம்பத்தின் பலன்தான், அந்த ஆரம்பம் என்னும் அந்த புண்ணியத்தின் பலன்தான் இப்போ வரைக்கும் உன்னை எந்த ஒரு பெரும் துயரிலும் விழாமல் காப்பாற்றுறது என்று கிருஷ்ணர் சொல்கிறார். அதனால் கர்மயோகத்தின் ஆரம்பத்திற்கு முடிவில்லை என்று சொல்லி, அந்த கர்மயோகம் நமக்கு பிறப்பு இறப்பு என்னும் அந்த பயத்தை நீக்கி நமக்கு மோட்சத்தை அருளும் என்று கிருஷ்ணர் சொல்கிறார். அதற்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார், இந்த கர்மயோகத்தை பின்பற்றுகிறவர்களை கர்மயோகிகள் என்று அழைப்பார். இந்த கர்மயோகிகளுக்கு ஒரு நிலையான மனம் இருக்கும், அலைப்பாயாத மனம் இருக்கும். அதனால் கான்சென்ட்ரேட்டடாக ஒரு விஷயத்தில் அந்த கான்சென்ட்ரேஷன் என்பது பீக்கில் இருக்குமாம் இவாளுக்கு. அதனால் பகவான் மீதே அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன், அந்த ஒரு தியானத்தை வைத்து 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 இப்போ வேறு ஏதாவது ஒரு விஷயத்து மீது கான்சன்ட்ரேஷன் வைங்கோ என்று சொன்னால் மற்றவாளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குமே தவிர இவாளுக்கு இருக்காதாம். அதனால் அவ்வளோ ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு கான்சன்ட்ரேஷன் கர்மயோகிகள்கிட்ட இருக்கும். அது போலவே உனக்கும் ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணும், நீயும் ஒரு கர்மயோகியாக இருக்க வேண்டும் அர்ஜுனா என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த 3 ஸ்லோகங்களில் சொல்கிறாராம், வேதங்களில் ஆயிரக்கணக்கான விஷயங்களை பற்றி சொல்கிறா, பக்தியை பற்றி சொல்கிறா, கடவுளை பற்றி சொல்கிறா, இறைவன் எப்படி இருக்கார் என்று அவரோட சொரூபத்தை பற்றி சொல்கிறா, அந்த பக்தியை எப்படி செலுத்துறது என்று சொல்கிறா. ஆகிய பல விஷயங்களை சொன்னாலும் அந்த வேதங்களில் ஒரு சின்ன பகுதியாம் யாகங்கள் ஹோமங்கள் எப்படி செய்யணுங்கிறது. அதனால் யாகங்கள் எப்படி செய்யணும், யஜ்ஞங்கள் எப்படி செய்யணும், எந்த யாகத்தை செய்தால் எந்த பரிகாரத்தை செஞ்சால் இந்த ஒரு தோஷம் போகும், இந்த ஒரு தோஷத்தில் நிவர்த்தி பெறத்துக்கு என்ன யாகம் என்ன ஹோமம் செய்யணும், இப்படியெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை எப்படி ஹோமங்கள் யாகங்கள் செய்து அடையலாம் என்று அந்த பலன்கள் மீது ஆசைப்பட்டு இந்த யாகங்கள் ஹோமங்களை, அதாவது செயல்களை செய்வதற்கு மனிதர்கள் ஆசைப்படுகிறார்கள். இது ரொம்ப தவறு அர்ஜுனா. இவ்வளவு விஷயங்கள் வேதங்கள் இருக்கும்போது அதுலேருந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும் இப்படி போற்றுகிறார்களே, மற்ற பகுதிகள்னா முற்றிலும் புறக்கணிக்கிறார்கள். இதை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அர்ஜுனா என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தின் 40வது ஸ்லோகம் முதல் 44வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாः சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.